ICC 2024 ஆண்டு T20 உலகக் கோப்பை தொடர வரும் ஜூன் 2ஆம் தேதி தொடங்குகிறது. இந்த போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி பங்கேற்கிறது. இந்திய அணியின் கடந்த 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு T20 உலகக் கோப்பையும் வெல்லவில்லை. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கடந்த T20 உலகக் கோப்பை கூட அரையிறுதி வரை சென்ற இந்திய அணி இங்கிலாந்துடன் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் படுதோல்வியை தழுவியது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற வீரர்களுக்கு வயதாகி வருவதால் இதுவே அவர்களுக்கு பங்கேற்கும் கடைசி T20 உலகக் கோப்பை தொடராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த சூழலில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக IPL தொடர் நடைபெற்றது. இந்திய அணி வீரர்களால் ஒருங்கிணைந்து பயிற்சி செய்ய முடியவில்லை. இதனால் இந்திய அணி வீரர்கள் தாமதமாகத்தான் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த சூழலில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணியின் வீரர்கள் மும்பையில் இருந்து விமானம் மூலம் புறப்பட்டு சென்றார்கள். ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், பும்ரா, சிவம் தூபே, முகமது சிராஜ், சூரியகுமார் யாதவ், குல்தீப் போன்ற நட்சத்திர வீரர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். கடந்த புதன்கிழமை எலிமினேட்டர் போட்டியில் RCB அணி ராஜஸ்தானிடம் தோல்வியை தழுவிய தொடரில் இருந்து வெளியேறியது. இந்த போட்டியில் RCB அணிக்காக பங்கேற்ற முகமது சிராஜ் கூட தற்போது எந்தவொரு ஓய்வும் இன்றி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு செல்கிறார். ஆனால் விராட் கோலி மட்டும் புறப்படாமல் மும்பையில் தங்கிவிட்டார். இது ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது. IPL தொடரை விட இந்திய அணிக்கான T20 உலகக் கோப்பைதான் மிகவும் முக்கியம் என்றும், ஆனால் விராட் கோலி ஏன் அமெரிக்காவுக்கு விரைவாக சென்று பயிற்சி செய்யாமல் இருக்கிறார் என்றும் பலரும் கேள்வி கேட்டு வருகிறார்கள். RCB கோப்பை வெல்லாமல் தொடரை விட்டு சென்ற நிலையில் விராட் கோலி மனதை இது மிகவும் பாதித்திருப்பதால் அவர் அதிலிருந்து இன்னும் மீளவில்லையா என்று கேள்வி எழுந்துள்ளது. இந்த நிலையில் இந்திய அணி 2 பிரிவுகளாக அமெரிக்கா செல்ல உள்ளதாகவும், இதில் முதல் பிரிவில் உள்ள வீரர்கள்தான் தற்போது சென்றிருப்பதாகவும், 2வது பிரிவு வரும் 28ஆம் தேதி அமெரிக்காவுக்கு புறப்படும் என்றும் BCCI விளக்கம் அளித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.